இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய், டீ எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன வெறுங்கையோட வர? டீ என்ன பிரமாதம், உங்களுக்காக ஒரு சமையலே ரெடி ஆயிட்டு இருக்கு. யாரா சமைக்கிறது? அது சஸ்பென்ஸ். சாப்பாடு வரும்போது உங்களுக்கே அது தெரிஞ்சிடும். வெயிட் அண்ட் சி. தேங்க்ஸ் பாரதி, எனக்காக சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இதுல என்ன சார் இருக்கு? உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நல்லா சாப்பிட்டா தானே சரியா இருக்கும். சாப்பிடுங்க, இந்தாங்க. சாப்பி. ஐயோ, என்னடா ஆச்சு? ஏன் இப்படி கத்துற? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? டேய், சாப்பிட போறேன்டா. எல்லாத்தையும் இவருக்கு விளக்கமா சொல்லி புரிய வைக்கணும். சரி, புரியாதவங்களுக்கு புரிய வைக்கிறது தானே நம்ம வேலை. டாக்டர் என்னென்ன சொல்லிருக்காரு? என்ன சொன்னாரு? மாத்திரை சாப்பிட சொன்னாரு. கையில அடிபட்டு இருக்கிறதால கைய தூக்க கூடாதுன்னு சொன்னாரு. அதை மறந்துட்டீங்களா? என்ன நீ பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஊட்டுங்க. என்ன சொல்றீங்க தவக்கல? என்னால முடியாது. நீங்க வேணா ஊட்டி விடுங்க. ஐயோ, ஆம்பளைக்கு ஆம்பளை ஊட்டி விடக்கூடாதுன்னு எங்க பாட்டி சொல்லியிருக்கு. என்னால முடியாது. நான் பாட்டி சொல்ல தட்டாத பேரன். அது மட்டும் இல்லாம எனக்கு கல்யாணம் வேற நடக்காதான். நானே ஒரு கன்னி பையன். எனக்கு கல்யாணமாக போனா அது உங்களுக்கு பரவாயில்லையா? அதனால நீங்க தான் ஊட்டணும். ப்ளீஸ் தவக்கல. நானும் ப்ளீஸ் தான். பாருங்க, எனக்கு முக்கியமான ஒரு ஃபோன் வந்துருச்சு. என் பாட்டி தான் ஃபோன் பண்றாங்க. நான் போய் பேசியே ஆகணும். நீங்க ஊட்டுங்க, வாங்க ஊட்டுங்க ஊட்டுங்க. பாரதி, அவனை விடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். நீங்க தட்டை கொடுங்க கொடுங்க. பரவாயில்ல சார், நானே ஊட்டி விடுறேன். இல்ல, ஸ்பூனை கொடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல சார், நான் ஊட்டி விடுறேன். நீங்க சாப்பிடுங்க. என்ன நடக்குதுங்க? பாரதிக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஆதிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருப்பா. இவளுக்கு இந்த உரிமையெல்லாம் இந்த வீட்டுல யாரு கொடுத்தது? இப்பவே இதை மித்ரா கிட்ட சொல்லணும். வர வர மித்ராக்கு ஆதியை நல்லபடியா பாத்துக்கணுங்கிற பொறுப்பே இல்லாம போச்சு. அதனாலதான் இந்த பாரதி இந்த சமயத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கா. இவளா? வா, நந்தினி. என்ன பண்ண போற மித்ரா? ஆதி முன்னாடி நீ அவளை என்ன பண்ணாலுமே அவளுக்கு தான் அது பிளஸ்ஸா மாறும். அது மட்டும் இல்ல, ஆதி அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாரு. அது கூடவா அவனுக்கு தெரியல? சின்ன வேற என்ன பண்ண சொல்ற? அவளுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. அவளை என்ன பண்ணும் நான் சொல்றேன். ஓஹோ, இதுங்க ரெண்டும் அண்ணி அண்ணனுக்கு சாப்பாடு விட்டுறத பார்த்துட்டு கோவமா இருக்காங்க போல. இதுங்க ரெண்டும் சும்மா இருக்காதுங்களே. என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். கண்டிப்பா ஏதாவது பிளான் பண்ணுவாங்க. சரி சொல்லு. இங்க பாரு மித்ரா, அந்த பாரதிய கண்டிப்பா அடிக்கணும். ஆனா அடிச்சது யாருன்னே யாருக்கும் தெரியாத மாதிரி அடிக்கணும். நீ என்ன சொல்ற? எனக்கு புரியல. புரியுற மாதிரி சொல்றேன். நான் இப்ப போயிட்டு வீட்டோட கரண்ட கட் பண்ணிடுறேன். அந்த பாரதி ஆதிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இந்த வழியா தானே வருவா. அப்போ நீ பாரதிய பலார்னு கண்ணும் பழுக்கிற மாதிரி ஓங்கி ஒரு அற விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிடு. ஐயோ
என்ன பாரதியை இன்னும் காணோம்? 2 பேரும் சேர்ந்து பிளானா போடுறீங்க. இப்போ என் பிளான பாருங்க. இரு இரு. அடி பாவி. என்ன எதுக்குடி அடிச்ச? ஐயோ, நீ எதுக்குடி இங்க வந்த? அந்த பாரதி நினைச்சு உன்ன அடிச்சிட்ட. சாரி நந்தினி. ஏய், அதுக்கு நீ இப்படி அடிப்ப? என்ன அடி தெரியுமா? சாரி நந்தினி, சாரி, தெரியாம அடிச்சிட்டேன். நீ அவருக்கு காலையில கொடுக்க வேண்டிய மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டீங்களா? ஐயோ, மறந்துட்டேன். நீ இருங்க, போய் நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏய், ரொம்ப பெரிய இவ மாதிரி, இவளுக்கு மட்டும்தான் அக்கறை இருக்க மாதிரி நடந்துக்கிற பாரு. இவள என்ன அடிக்க வந்தது யாரா இருக்கும்? அடிக்க வர்ற அளவுக்கு யாருக்கு என் மேல அவ்வளவு கோபம்? டேய் ராஸ்கல், சார் என்ன சார் ஆச்சு? அன்னைக்கு காஞ்சிபுரத்துல என்ன கொலை பண்ண பார்த்தது நீயும் உன் ஆளுங்களும் தான் எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை இதுக்கு பின்னாடி துரை இருப்பானோ? அவன் இப்ப எங்க இருக்கான்னு விசாரிக்கணும். மித்ரா மேடம், ஒரு 10 மினிட்ஸ் எனக்காக வெயிட் பண்ண முடியுமா? வாட்? 10 மினிட்ஸா? எதுக்கு எதுக்கு வெயிட் பண்ணோம்? பக்கத்துல ஒரு கோயில் இருக்குல்ல, அங்க சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேனே. ஹே, என்ன விளையாடுறீங்களா பாரதி? ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சுன்னு நானே டென்ஷன்ல இருக்க. நீங்க என்னடானா ஏதோ கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் முடியாது. மித்ரா, என்னது? நமக்கு டைம் இருக்கு. கோயிலுக்கு போகணும் தானே கேக்குறாங்க, போயிட்டு வரட்டும், விடு. இல்ல ஆதி, இனிமே டிராபிக் ஆரம்பிச்சிரும். ஆபீஸ் போறதுக்கு லேட் ஆயிடும். அதனாலதான் சொல்றேன். இட்ஸ் ஓகே, பாத்துக்கலாம். பாரதி, நீங்க போயிட்டா.